ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம எல்லாத்துக்குமே நாட்டுக்கோழியோட தேவைகள் அதிகமாக இருக்குங்க. அந்த நாட்டுக்கோழியை எப்படி நம்ம இறப்பு இல்லாமல் வளர்க்கணும், இறப்பு இல்லாமல் வளர்க்குறதுக்கு மெயினாக இருக்கிறது நம்ம கொடுக்குற உணவுகள் தாங்க. அந்த உணவுகளோட வகைகளை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட சொல்ல போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபார்மில் எப்படி இதை நாங்கள் கொடுத்து எங்கள் கோழிங்களை பராமரிக்கணுன்ற விஷயத்தை தான் நான் முழுக்க முழுக்க சொல்கிறேங்க. நீங்கள் அந்த மாதிரி வகையில் கொடுத்துட்டு வந்தாலே உங்கள் கோழிங்களை ஆரோக்கியமான முறையில் வளர்த்து அதிகமான லாபம் பெற முடியும். இல்லை உங்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி செஞ்சுறதுக்கு, அதாவது இப்போ நீங்கள் ஒன்று அடித்து சாப்பிட்ணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கோழிகளை வளங்க. ஈஸியான முறையில் நான் வளர்க்குறத மட்டும்தான் சொல்கிற போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இது சின்ன, அதாவது கம்பெனி தீவனத்திலேயே முதல் 25 நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறத வாங்கி கொடுக்கணுங்க. அதாவது குருணையாக இருக்கும், அதை பார்த்தாலே தெரியும். அவங்களோட குடலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அந்த தீவனத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கையில் அவங்க ஈஸியாக சாப்பிட்டு செரிமானமும் கரெக்டாக ஆகும். அவங்க நல்லா செரிமானமும், அதாவது நல்லா ஆயிருச்சுனாலே கண்டிப்பாக கோழிங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் அவங்க ஆரோக்கியமான முறையில் வளருவாங்கங்க. முதல் 25 நாளைக்கு இந்த மாதிரி குருணையாக இருக்கிறத வாங்கி கொடுங்க. அடுத்து அதாவது 25 நாள் ஆயிருச்சுன்னா ரெண்டாவதாக இப்போ நம்ம வீடியோவில் வர்றது இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஒரு அரிசியை 2ஆக உடைச்ச மாதிரி இருக்குங்க. அதை நீங்கள் வாங்கி கொடுங்க. அதை வாங்கி கொடுக்கையில் அவங்க ஆரோக்கியமாக, அதாவது 30 நாள் வரைக்குமே கம்பெனி தீவனம் சாப்பிட்டவங்க அடுத்து கொஞ்சம் பெருசாக அதாவது ஆகையில் கொஞ்சம் லிவர் டானிக்கை இதுங்களை சேர்த்து கலந்துட்டு கொடுங்க. அந்த பெருசை கொடுக்கையில் கொஞ்சம் கோழி குஞ்சுங்களுக்கு கொஞ்சம் இதாக ஆகும் தான், அது செரிமான ப்ராப்ளம் இதுங்க. ஏன்னா சின்னதே சாப்பிட்டுட்டு பெருசாக அவங்க சாப்பிடையில, ஏன்னா கொஞ்சம் அவங்க வளர்ந்துருக்கிறதுனாலையும் நம்ம சின்னதே கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்க குடலுக்கு பத்தாது, பசியும் அமர்த்தாது. அதனால தான் இந்த கம்பெனி தீவனம், அதாவது 2 டைப் இருக்குது. அந்த சின்னது 25 நாளைக்குள்ளே இருக்கிறதுக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்கிறத நீங்கள் 45 நாள் வரைக்குமே கண்டிப்பாக கோழிங்களுக்கு கொடுக்கலாங்க, கோழி குஞ்சுங்களுக்கு. அடுத்து 45 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்புறம் தான் அதிக அளவில் புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்பு சத்து இந்த 3 நிறைஞ்சதையும் நீங்கள் கொடுத்து பழகணுங்க. அப்படி நீங்கள் கொடுத்து பழகையில் கண்டிப்பாக உங்கள் கோழிங்க ஆரோக்கியமான முறையில் வளருவாங்கங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இது மக்காச்சோளம், அந்த மக்காச்சோளம் அதாவது பள்ளுச்சோளம்னு சொல்லுவாங்க. இது தீவன கடைகள்லாம் கிடைக்கும் இல்லையா, அதை நீங்கள் வாங்கி 2க்கு, அதாவது மிஷின்லேயே உடச்சிக்கோங்க. இது உடச்ச செலவோடு சேர்த்து 35 ரூபா வரும். அதை நீங்கள் அப்படியே உடச்சி இப்போ சாப்பாட்லையோ இல்லாட்டா இதை தண்ணியில் அப்படியே கொஞ்சம் ஊற்றி அப்படியே பெனஞ்சு வைக்கையில் அவங்க கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு நல்லாவே வெயிட் போடுங்க. அடுத்து கம்புங்க. இந்த கம்பு கரெக்டாக 45 நாள் மேலே ஆயிடுச்சுனாலே கண்டிப்பாக உங்கள் கோழிங்களுக்கு, அதாவது உங்கள் கோழி குஞ்சுங்களுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கம்பில் இருக்கிற சத்து எதுவுமே கிடையாது. அதாவது அவங்களோட சுறுசுறுப்பையும் மெயின்டைன் பண்ணும், அவங்களோட ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணும். அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா இந்த கம்பு. இந்த கம்பு இப்போ நீங்கள் வெயில் காலத்துலலாம் கொடுக்கையில் அவங்க ஹீட்டு, அதாவது அவங்களோட உடலில் இருக்கிற அந்த வெப்பநிலையை சமசீர் நிலையாக வச்சுக்கிறதோட தான் வேலை தாங்க கம்போட வேலையை. கம்பு அவ்வளோ நல்லது கோழிங்களுக்கு. நீங்கள் கம்பை ரெகுலராக உங்கள் கோழிங்களுக்குமே கொடுக்கலாங்க. ஆனால் ஊற வச்சு கொடுங்கங்க. அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 60 நாள் 50 நாள் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரேஷன் அரிசி அப்பப்போ, அதாவது காலையில் கொஞ்சம் நல்லதாகவும் சாயந்தரம் கொஞ்சம் நல்ல பொருளாகவும் கொடுத்துட்டு மதியான வேளையில் ரொம்ப கொடுத்துடாம, அதாவது நீங்கள் ரேஷன் அரிசி தூவி விடலாங்க. ஏன்னா நாங்களாம் ரேஷன் அரிசி தூவி விட்டுட்டு தான் வர்றோம். கொஞ்சம் கோழிங்க இதனால் ஆரோக்கியமாக இருப்பாங்க, அதாவது சாப்பிட்டுட்டு நல்லா வெயிட் போடுவாங்கன்ற விஷயம் சொல்ல முடியாது. அவங்க பசியை அமர்த்தி வைக்குங்க. அதுக்காண்டி தான். இதையுமே எப்படி பண்ணணும்னா, நல்லா ஊற வச்சுட்டு கொடுங்க, ரொம்ப நல்லதான். அதுக்கப்புறம் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நெல்லுங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக அதுக்கு அடுத்து 50 நாளைக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் போட்டு வளர்த்துட்டு வரலாம். பச்சை தீவனத்தை கொடுக்கலாம், அதாவது மீனோட கழிவுகள் கொடுக்கலாம், தானியங்கள் கொடுக்கலாம். இந்த வகையில் கண்டிப்பாக உங்கள் நெல்லை நீங்கள் அப்படியே கொடுத்துட்டே வந்துக்கிட்டே இருக்கையில் கண்டிப்பாக இப்போ கோழிங்கெல்லாம் முட்டை போடுற நிலைமைக்கு வந்துடுறாங்க. முட்டை போடுறதுக்கு தயாராகிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கோழிங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் கூட இருக்கிறவங்களுக்கு அதாவது அவங்க குடலில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முட்டை போட முடியாத தன்மையில் இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தை நீங்கள் உங்கள் கோழிங்களுக்கு கண்டிப்பாக அதாவது நெல்லை போடணுங்க. நெல் நீங்கள் கம்பல்சரி போடலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட போடலாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் போடுங்க, அதுக்கு மேலேயும் போட வேணாம். ஏன்னா அவ்வளோவும் நல்லதில்லை
நல்லது இல்லைன்னா அந்த பொருளை சொல்ல முடியாது, நல்ல பொருள். ஆனால் அந்த நெல்லை நீங்கள் முளைக்கட்டி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான் வந்து அது எப்படி முளைக்கட்டணும்னு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேங்க. அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ சாதம் வந்து கண்டிப்பாக இப்போ நம்ம கோழிங்களுக்கு கொடுத்துட்டு வருவோம். இப்போ வந்துட்டு கரெக்டாக 3 மாதம் 4 மாதம் 5 மாதம்லாம் ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பாடு கொடுப்போம். அந்த சாப்பாடு கொடுக்கையில் இந்த கடலை புண்ணாக்கையும் கொஞ்சம் ஒரு சிறிதளவு எடுத்து அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்களோட சாதத்தோட கொஞ்சம் அதாவது பிசைஞ்சு இந்த கடலை புண்ணாக்கை கொடுக்கையில் அவங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதாவது வெயிட் நல்லாவே போடுவாங்க. இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எள்ளு புண்ணாக்குங்க. கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்குக்கும் உள்ள வித்தியாசம், கடலை புண்ணாக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்கும். எள்ளு புண்ணாக்கு வந்து நல்லா பிளாக்காகவே இருக்குங்க. ஆனால் அந்த எள்ளு புண்ணாக்குலாம் வந்து எப்போயோ மாதத்துல ஒரு வேளை மட்டும் கொடுங்க. இது வந்து அதாவது கோழி குஞ்சுகளுக்கு அதிகமான வெயில் அடிக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் மட்டும் கொடுங்க. அப்படி நீங்கள் வந்து இந்த எள்ளு புண்ணாக்கை கொடுக்கையில் அவங்க உடம்பு வந்து சீர் வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த எள்ளும். ஆனால் எள்ளுலாம் ரொம்ப மட்டும் கொடுக்காதீங்க, என்றைக்கோ ஒரு நாள். ஆனால் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அதுங்க ரேட்டுமே ரொம்பலாம் வராது, ரொம்ப கம்மியான ரேட்டுங்க தான். அதை வாங்கி நீங்கள் கொடுத்து அதையும் நீங்கள் வளர்க்கலாங்க. இது தாங்க நாங்கள் எங்கள் கோழி குஞ்சுங்களை அதாவது ஒரு நாள்லேருந்து இப்போ அவங்க பிறந்ததுலேருந்து நாங்கள் கரெக்டாக அதாவது 6 மாதம் வரைக்குமே இந்த மாதிரி தீவனங்களை கொடுத்து தான் நாங்கள் நம்ம ஃபார்மில் வந்து வளர்த்துட்டு வரோங்க. நாங்கள் ஆரோக்கியமான முறையில் தான் இந்த கோழிங்களையுமே வளர்த்துட்டு வரோம். நீங்கள் வந்து நீங்கள் நம்ம வீடியோவையோ இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவோ பார்த்தாலே தெரியும். ஆனால் நான் சொன்ன பொருள் எல்லாத்தையுமே நீங்களும் வாங்கி கொடுத்து கோழிங்களை வந்து வளர்த்திங்கன்னா உங்கள் கோழிங்களை ஆரோக்கியமான முறையில் வளர்க்க முடியுங்க. நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், இதில் கொடுக்குற ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம வந்து தீவனங்கள் நாங்கள் எப்படி கொடுத்துட்டு வரோன்ற விஷயம் சொல்லிட்டேன். இதில் வந்துட்டு நீங்கள் முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, காய்கறியோட கழிவுங்க. காய்கறியோட கழிவுகளையும் அசோலா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கொடுங்க. இன்னொன்று அதாவது முளைக்கட்டின தானியங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, இப்போ அந்த மாதிரி கேழ்வரகு இவங்களெல்லாம் நீங்கள் கொடுக்கையிலையுமே நம்ம கோழிங்களை வந்து எப்படி இருப்பாங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக முறையில் வளருவாங்கங்க. இதெல்லாம் போக ரொம்ப முக்கியமான விஷயம் யாருன்னு கேட்டிங்கன்னா தண்ணிங்க. வெயில் காலம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப நீங்கள் வைக்கணுங்க. ஏன்னா உங்களுக்கு நீரிழிவு நோய் மட்டும் வர விடாமல் பார்த்துக்கோங்க. அந்த நோய் வந்துச்சுன்னா நம்ம கோழிங்களுக்கு ஒன்றை தொட்டு ஒன்று நம்மளுக்கு மொத்த பாதிப்பு அதிகமாக ஏற்படும். அதனால தான் நான் அதை சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து தண்ணியுமே எப்படி நல்லானா அதை வந்து கரெக்டான முறையில் மெயின்டைன் பண்ணணுங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை தண்ணி வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும். அந்த தண்ணியுமே சுத்தபத்தமான தண்ணியாக இருக்கணும். வெயிலில் பட்டு அவங்க குடிக்கிற மாதிரி தண்ணிங்களை ரெடி பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணையில் நம்ம கோழி குஞ்சுகள் வந்துட்டு வெப்ப தண்ணி அவங்களுக்கு குடிக்கும் போதுமே அது வந்து சளி பிடிச்சி அதிகமான அதாவது சுவாச நோய் கோளாறு, வெள்ளை கழிச்சல் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான 100க்கு 100 வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன தீவனங்களை வந்து இயற்கையான முறையில் கொடுத்து நீங்கள் வளர்க்கையில் நல்லாவே உங்கள் கோழிகளை ஆரோக்கியமாக முறையில் வளர்க்க முடியுங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமுங்க. நன்றிங்க.